பாத்துட்டு இருக்கியே, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? ஆமா, அழகா சில மாதிரி இருக்க. உனக்கும் சிலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன என்ன வித்தியாசம் சொல்லு? சிலைக்கு ட்ரெஸ் இருக்காது, நீதான் ட்ரெஸ் போட்டிருக்கியே. ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போற? இதுக்கு முன்னாடி என்னோட பழனதே இல்லையா? ஊமையா நீ? உன்னை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. மௌனமா இருந்து என்ன கொல்லாத. இங்க பா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் பேர் மட்டும்தான் தேன்மொழியா? இது என் பேர் தானே? என்ன நிச்சயம்? இதே பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? இது என் பேர் தானே நிரூபி. அப்புறம் உன்னை நான் லவ் பண்றேன். வரட்டுமா? அவ என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் என்னால அவளை மறக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை புரிஞ்சுக்குவான்னு தேன்மொழி நினைவாகவே பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஐ எம் சாரி திவ்யா, உனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னால இன்னும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். ஐ எம் ரியலி வெரி சாரி. இன்னைக்கு தேன்மொழியை பாராட்டியே ஆகணும். வாடி சீக்கிரம் போலாம். விடுங்கடி, விடுங்கடி. ஹே, ஊமா மாதிரி இருந்துகிட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல ஒரு கலக்கு கலக்கிட்டேடி. ஏய், நீ பேசின பேச்சுக்கு 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸே கதி கலங்கிட்டாங்க தெரியுமா? நாளையில இருந்து டீச் பண்ண ப்ரொஃபஸரே தேவல, நீ ஒருத்தியே போதும்டி. தேன்மொழி, உன்னோட திறமைக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பாராட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஒரு நாள் என்ன போலவே சந்தோஷப்படணும். நீங்க சந்தோஷப்படுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாடி. விஷயத்த சொல்லுங்க. என்ன பயமா? திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே, என் நினைவுகள் அலைகிறதே. மொழியின்றி வாழ்கின்ற ஊமைகளாய் மௌனங்கள் கணக்கிறதே, சில மௌனங்கள் கணக்கிறதே. சுடும் வெயிலென நொடிகளும் நகர்கிறதே, உயிர் துணையை தேடுதே.
காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே. கடலலையாய் உன் சிரிப்பொலிகள் மனதின் கரையினில் மோதியதே. சுவடுகளாய் உன் கால் தடங்கள் இமைகளின் வீதியில் கிடக்கிறதே. பிழை 100 கண்ட பொழுதும் கவிதைகள் இனிக்கிறதே. உயிரோடு உறைந்த உணர்வும் புரியாமல் திகைக்கிறதே. விண்வெளியை தாண்டி போகிறேன், கனலோடு அனலாய் மாறினேன். திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே. என் நினைவுகள் அலைகிறதே. தடவை மட்டும்தான், சரியா? தூக்கமில்லை என்று ஆனாலும் கனவில் உன் வருகைகள் விடுவதில்லை. இளமையினை என்று தொலைத்தாலும் அறிமுக ஞாபகம் அழிவதில்லை. நீ என்று தெரிந்த பின்னும் கை வைத்த குழந்தை நான். இரவாகி போன பிறகும் நிழல் தேடும் குருடன்தான். நிறம் மாறி பூக்கள் பூக்குதே. முகமூடி முகமாயானதே. திசையின்றி பறக்கின்ற காகிதமாய் நினைவுகள் அலைகிறதே. என் நினைவுகள் அலைகிறதே. மொழியின்றி வாழ்கின்ற ஊமைகளாய் மௌனங்கள் கணக்கிறதே. சில மௌனங்கள் கணக்கிறதே. மணி ஒண்ணாச்சு. போலீஸ் எதுவும் பிடிச்சி என்னடி பண்றது? அதெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் கார்த்திக், கூட கறிவு இருக்கா? இந்நேரம் கீழே விழுந்திருந்தா கை கால்லாம் உடைஞ்சிருக்காது. ஏய், நீ விளையாடுற விளையாட்டு ரவுடித்தனத்தை எல்லாம் உன்ன மாதிரி பாய்ஸ் கிட்ட வச்சுக்கோ. கேர்ள்ஸ் கிட்ட வச்சுக்கிட்ட மவனை நீ அம்பேல் தாண்டா. ஏன் இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஹாஸ்டலுக்கு போனோம், வண்டி எடு. ஏய் 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 கார்த்திக், என்னடா விடு. ஏய் என்னடா விடு. ஏய் கார்த்திக், நல்லா விடு. ஓடி. ஐயோ. கதவு திறந்து விடு. ஏன் அவனை பாக்குற? இந்த பொறுக்கி பசங்களுக்கு இதே வேலைதான். சரி வாடி போய் ரொம்ப ஃபீல் பண்ண. நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. இங்க இருக்க வேண்டாம்,
எங்கேயாவது போயிடுவோம். மச்சான், யாரா உன்னை அடிச்சது? ஏ மச்சான், யாரா அடிச்சது? சொல்றா. ஏன்டா கமெண்ட் இருக்க? கேக்குறோம்ல, சொல்றா. டேய், உன்னை அடிச்சது எங்களுக்கெல்லாம் வலிக்குதுடா. யாருன்னு சொல்றா, இப்பவே தூக்கிடுவோம். டேய், பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம், விட்டுருங்கடா. நீ என்னடா பண்ணுவ? எல்லாம் அந்த தேன்மொழி பண்ற வேலை. என்ன பத்தி எல்லாரும் பேச, ஆனா தென்மொழியை பத்தி பேசாத. அவ ரொம்ப நல்லவடா. டேய், ஆமாடா, அவளை பத்தி பேசினா உன்னா தாங்க முடியல. அது மாதிரிதான் உனக்கு ஒண்ணாச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. டேய், உனக்கு வேணா அவ முக்கியமா இருக்கலாம். டேய், எங்களுக்கு நீ தானே முக்கியம். டேய், சொன்னா கேளுடா. டேய், மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். பை பை. இங்க தானே வச்சு. காலேஜ் முடிஞ்சு எல்லோரும் ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரேன்டி. எங்க போச்சு? எவ்வளவு நேரம் தான் தேடுறது? தேன்மொழி. போங்க போங்க, இனிமே கடை வீதியில உங்களை புருஷன் கூட தான் பார்க்க முடியும். தண்டனை மறந்துடாங்கம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்னு. வாமா கொட்டப்புலி, ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் அண்ணனுக்கு ஆப்பும் கோட்டமா வாங்கி கொடுத்தீங்க. இனி யார் வாங்கி கொடுக்க போறாங்களோ அடுத்த பேர் வரும்போது புருஷன் பிள்ளையோட இங்க வந்து அண்ணனை பாத்துட்டு போமா. இனி எவனையும் நம்பாத. ஆமா, அப்புறம் இந்த கேட்டு ஓரமா நிக்கிறான் பாரு கிறுக்கு பையன். இவன் மாதிரி நீ தெருவா நிக்கணும். தேன்மொழி. வரேன் கார்த்தி. அப்பதான் தேன்மொழியோட டைரி எனக்கு கிடைச்சது. ஜனவரி 28ஆம் தேதி கார்த்திக் என்கிட்ட காதல சொல்லுவான்னு நான் ஆசையா ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டேன். அன்னைக்குதான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. ஹாய். வா திவ்யா. என்ன புது ஃபிகரோட வந்திருக்க? இவ ஒன்னும் புது ஃபிகர் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான். பயப்படாத, உட்கார். தேன்மொழி, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. ஓகே, பாய். ஓகே திவ்யா. பாய்.